மித்ரா, என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? பார்த்து வரலாம்ல, அப்படி என்னம்மா அவசரம்? சரி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அண்ணா, அந்த பாரதி பவானிய பார்த்துட்டா. அது மட்டும் இல்ல, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பவானி தான் காரணங்கிற விஷயம் பாரதிக்கு தெரிஞ்சிருச்சு. பவானி சொல்லிதான் நாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயமும் மொத்தமும் பாரதிக்கு தெரிஞ்சு போச்சுனா. மித்ரா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? யாரும் சொல்லலனா. பாரதியும் பவானியும் பேசிக்கிட்டு இருந்தத நானே என் காதால கேட்டேன். எனக்கு துரைய யாரோ ஜெயில இருந்து தப்பிக்க வச்சிட்டாங்கன்னு சொன்னதுமே இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த பாரதி தான் இருப்பான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நான் பவானி கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க, பாரதி உங்களை தேடி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு போன்ல சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே பாரதி பவானி முன்னாடி வந்து நின்னுட்டா. அவங்க பாரதிய பார்த்ததுக்கு அப்புறமுமே போனை கட் பண்ணவே இல்ல. பாரதி பேசின அத்தனையுமே நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஷோ, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுனா. வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு லேட்டா தான் புரியுது. வாழ்க்கையில நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க கூட நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், பேசாம கூட இருக்கலாம், என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வருத்தம் கூட இருக்கலாம். ஆனா அவங்க நம்மள முழுசா விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் வர்றப்போ எல்லா ஈகோவையும் விட்டுட்டு அவங்களுக்காக வாழணும். அப்படி ஒரு விஷயத்துல தான் எனக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்றீங்கன்னு புரியுது, ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. புரியுற மாதிரி சொல்றேன் சார். வாழ்க்கையில இப்ப நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அந்த முடிவு ஒரு நல்ல தொடக்கத்துக்கு ஆரம்பமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போயிருந்தேன். என் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முடிவே தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அண்ணா, இன்னைக்கு இவ ஒரு முடிவோட தானே இருக்கா. ஆதி வாழ்க்கையில இருந்து என்னை மொத்தமா துரத்திட்டு பவானி யாருங்கிறத ஆதிக்கு தெரிய வைக்க போறான்னு நினைக்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. இப்போதைக்கு எதுவும் பேசாத. எனக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும் சார். நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்துருச்சு சார். பாரதி, நீங்க நினைக்கிற விஷயம் நல்லபடியா நடந்தா சந்தோஷப்படுற ஆள் நான் தான். நீங்க இப்படிலாம் பேசி இப்பதான் தடவையா கேட்கிறேன். அப்படி என்னதான் முடிவெடுத்திருக்கீங்க? பாரதி, ரிலாக்ஸ், பரவாயில்ல. என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா வந்து என்கிட்ட சொல்லுங்க. அப்ப நான் கேட்கிறேன். ஓகேவா? மித்ரா, இப்ப எதுக்காக நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அண்ணா, பாரதி சொன்னதை கேட்டல, என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அங்க என்னடானா அவ பவானி கிட்ட நேருக்கு நேரா நின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்து அப்படியே ஆதி கிட்ட வேற மாதிரி பேசுறா. எனக்கு பாரதி நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா அவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம பாரதிய ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டோம்னா இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஆதி என்ன அமெரிக்கால இருந்து கூட்டிட்டு வந்தப்பவே இவங்க 2 பேருமே மீட் பண்ண விடாம பண்ணிருப்பேன். ஆதிதான் பாரதிய சுத்தமா மறந்துட்டாரேன்னு விளையாட்ட நினைச்ச விஷயம் இன்னைக்கு இவ்ளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. தப்பு என்னோடதுதான் மித்ரா. நான் இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இப்ப எதுவுமே ஆக போறது இல்லனா. இனி பாரதி ரொம்ப ஆட்டம் ஆடுவா. அந்த ஆட்டத்தை உடைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் கூட இவ்ளோ நாளும் மித்ராவுக்கு ஆதி மேல அளவுக்கு அதிகமான காதல் இருக்கு, அதனாலதான் ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்படி தப்பா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சேன். நானே தப்பா அவளை பத்தி தப்பான கணக்கு போட்டுட்டேன். ஆனா இப்பதான் நீங்க போட்ட கணக்கு என்னன்னு எனக்கு தெரிஞ்சது.
அந்த பவானி யாருன்னு தெரிஞ்சும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு இத்தனை வருஷமா எவ்ளோ பெரிய டிராமாலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம், இதெல்லாம் எதுவும் தெரியாம ஆதி என்னவோ நீ அவரை ரொம்ப லவ் பண்றன்னு நினைச்சுக்கிட்டு நீ போடுற ஆட்டத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு உன்னை ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு மன்னிச்சு விட்டுட்டு இருக்காரு. உனக்கு பின்னாடி இவ்ளோ ஹிஸ்டரி ஜியோகிராஃபிலாம் இருக்குங்கிறது ஆதிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. ஆதி என்ன பண்ணுவார்னு நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்ல. ஏய் பாரதி, ஏய் வாய் மூடு. சத்தம் போட்ட அப்புறம் மரியாதை கெட்டுரும். என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. வாழ்ந்த வாழ்க்கைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் ஆதி மட்டும்தான் என் புருஷன் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என் முன்னாடி நிக்க கூட உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. பாரதி, நீ சாப்பிட்டியா? நான் வேணா போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல பாட்டி, நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி அவங்கள பாத்துக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இதுல நீங்க என்னையும் கவனிச்சுக்கணுமா? அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா பாட்டி? நீதான் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும்னு சொல்லி சித்தா சொல்லிட்டேல, அதனாலதான் நான் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஆமா பாரதி, நீ நாளைக்கு ஆபீஸ் போகணுமா? இல்ல பாட்டி, நான் லீவ் சொல்லிட்டேன். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், அதனால கோயிலுக்கு போகணும். என்ன விசேஷம் நாளைக்கு? நாளைக்கு என்னோட கல்யாண நாள் பாட்டி. என்ன பாரதி, நாளைக்கு கல்யாண நாளுக்கு பயங்கரமா பிளான் வச்சிருக்க போலயே. ஓ, மேடம் நான் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒட்டு கேட்டீங்களோ? எதுக்கு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ற? ஐயோ பாரதி, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் கல்யாண நாளை கொண்டாட போறியா? ஆமா, நான் ஆசைப்படுறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை மித்ரா? நான் ஆதி தாலியை என் கழுத்துல கட்டிக்கிட்டவ, அதனால எங்க கல்யாண நாளை கொண்டாடணும்னு எனக்கு ஆசை. இதுல எந்த தப்பும் இல்லையே. ஆனா நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறன்னு எனக்கு தெரியல. ஓஹோ, நீ அப்படி சொல்ல வரியா பாரதி? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் கல்யாண நாள் அன்னைக்கு நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிற எந்த விஷயமுமே நடக்காது.